வணக்கம். அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம டிவிகே கட்சியினுடைய தலைவர் நடிகர் உச்சாணியில் நிற்கும் உச்சி கேரியர் வரைய தொட்ட பாசமிகு விஜய் அவர்களுக்கு இந்த பதிவு பார்த்து முடித்த உடனே நிறைய பேர் வசவாடுவீங்கன்னு தெரியும். உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை உணர முடியும். வீடியோ பார்க்குறதோட மட்டும் நின்றுடாதீங்க, யோசிங்க. உங்கள் தலைக்கு உள்ளே இருக்கிற அந்த மிஷின் இருக்குது பாருங்கள், மூளை என்ன மிஷினு, அந்த மிஷினுக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க. சிந்திக்கிறவங்க தான் சிறப்பாக செயல்பட முடியும். ஓகேவா? சரி, நேராக விஷயத்துக்கு வரலாம். மரியாதைக்குரிய விஜய்க்கு என்னுடைய கேள்வி, விஜய் அவர்களே, ஐயோ தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே என்ன உச்சாணியிலிருந்து தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை நீங்கள் பேர் சொல்ல அழைத்தபோது நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் ஞாபகத்துக்கு வரவில்லையா என்று சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஐயோ ரத்தாறு ஓடுகிறது தமிழ்நாட்டில் என்ன சொன்னீங்களே, இங்கே ஒரு பாதுகாப்பும் இல்லை என்று இப்பொழுது நடக்கக்கூடிய ஆட்சியை பற்றி பேசுனீங்களே, உங்களுக்கு தான் இந்த கேள்வி. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் திரு விஜய் அவர்களை. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கம்ப்ளீட் இல்லையா? ஓகே, டன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். புதுமையை காட்ட போகிறீங்க. என்னென்ன புதுமையை காட்ட போகிறீங்கன்னு இது வரைக்கும் உங்கள் கொள்கையை அறிவிக்கலை. அது போட்டோம் விடுங்க, அது நீங்கள் எலெக்ஷன் வரும்போது கூட உங்கள் கொள்கையை அறிவிக்கலாம். டன், நாங்கள் அதையும் ஏற்றுக்கிறோம். நீங்கள் இந்த போக்கிரில் ஒரு டைலாக் சொன்னீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. உங்கள் பேச்சு நீங்களே கேட்காத போது உங்கள் தொண்டருங்க எப்படிங்க கேட்பாங்க? முதல்ல உங்கள் பேச்சை நீங்கள் கேட்கணும், நீங்கள் ரசிக்கணும், என்ன பண்ண போகிறோன்றத தீர்மானமாக முடிவெடுக்கணும். நீங்கள் ஒரு மாநாடு போட்டு ஒன்று அமிச்சிங்களே, இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் பண்ணாங்களே, இன்னைக்காவது உங்கள் பேச்சை கேட்டாங்களா? சரி விடுங்க, அன்னைக்காவது உங்கள் பேச்சை கேட்டாங்களா? ஏன் கேட்கல? கேட்டால் ஒரு என் ஃப்ரெண்டு அவங்ககிட்ட நான் கேட்குறேன், என்னடா அப்படி சொல்கிறார் உங்கள் தலைவர்? எங்கள் தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு, நாங்கள் மட்டும் கேட்டுருவோமா அப்படின்னு இப்படின்றோம். இப்படியா நான் டான்ஸ் ஆடுறேன்னா நகையா உங்களது கூத்து?
வேடிக்கையாக இருக்குது. அதே மாதிரி வாழுவை பிள்ளைங்கள்லாம் சீரழிஞ்ச போது வேதனையாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 16, 15, 17 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சார் அவங்களுக்கு ஒரு ஓட்டு உரிமையே இல்லை சார். வருங்கால சந்ததி சார், நல்லா படிக்கிற பிள்ளைங்க, வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு 60 ஆண்டு கால போராட்டத்துலேருந்து இப்போ தான் இந்த 15, 20 வருஷமாக தான் இந்த பெண்களிலே சுதந்திரமாக படித்து நல்ல முன்னேற்றத்துக்காக முயற்சி செஞ்சு வராங்க சார். என்ன விஜய் சார் போங்க. திரைப்படத்தில் மட்டும் நீங்கள் விட்ட ஸ்டாம்பு மட்டும் ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் பத்தாது சார். நிஜ வாழ்க்கையில் உங்கள் தொண்டர்களுக்கு நல்லது போதிக்கணும். ரீல் கட் பண்ணி போடுறாங்க. மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களுடைய மாநாடும் போது பேசினதையும் உங்களுதையும் சேர்த்து யாரோட கம்பேர் பண்ணுறது சார்? கேப்டன் சார் யாருன்னு தெரியுமா? அவர் எப்பேற்பட்ட மனிதன்னு தெரியுமா? அவர் எங்கே, நீங்கள் எங்கே? என்னைக்காவது உங்களை மாதிரி உச்சாணியில் இருந்தேன் பெரிய கேரையர் 50 அடுக்கு கேரையர்னு அவர் சொல்லியிருக்கிறாரா? எங்கிட்ட நான் எவ்வளோ கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு தெரியுமான்ற அந்த பேச்சு அவர்கிட்ட இருந்திருக்குதா? இருக்காது. அவர் அப்படிப்பட்ட மனுஷனும் கிடையாது. சரிங்களா? விஜய், உங்கள் பேர் சொல்லலாம் நினைக்கிறேன், சொல்லக்கூடாதான்னு தெரியல. இருந்தாலும் டிவிகே கட்சி தலைவருடைய மரியாதைக்குரிய விஜய் அவர்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். முதல்ல உங்கள் தொண்டர்களை அடக்க பாருங்கள். ஒன்று, எந்த தலைவன் சொல்கிறத கேட்காத தொண்டர்கள் இருக்கிறாங்களோ அந்த கட்சி ரொம்ப நாளைக்கு நீண்டு போவாது, நீண்ட காலமாக பயணிக்க முடியாது. தேர்தல் காலத்தில் ஏதோ 4 பேரை வச்சுக்கின்னு என்னவோ அப்படியே பேசிட்டால் மட்டும் பார்த்தாது சார். களத்துக்கு வரணும், களத்துக்கு வந்து மக்களை சந்திக்கணும். நீங்கள் 10-20 பாக்ஸரை வச்சுன்னு வந்துடுறீங்க. உங்கள் ரசிகன் இருக்கிறான்ல, அந்த தெருவில் அவன் டெய்லி நடமாடணும். டீ கடைக்கு போகணும், பால் கடைக்கு போகணும், மளிகை கடைக்கு போகணும், காய்கறி வாங்க போகணும், சைக்கிள் வச்சுருந்தானா சைக்கிள் பஞ்சர் ஓட்ட போகணும், சைக்கிள் காற்றடிக்க போகணும். சரி, இதெல்லாம் விடுங்க. சைக்கிள் ரிப்பேர் பண்ண போகணும், 2 வீலர் இருந்தால் அதை மெக்கானிக் ஷெட்டுக்கு போகணும். அப்போ அவன் எல்லா மக்களையும் டெய்லி சந்திக்கிறவன். அவனை முதல்ல என்ன பண்ணணும்? நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். வச்சுட்டு இருக்கிறீங்களா? மாநாடு போட்டு 25 லட்சம் பேர் 50 லட்சம் பேர்னு சும்மா இந்த ஓடாத படத்துக்கு 1000 கோடி 500 கோடின்னு சொல்லி போஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லை. இது களம் கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். அந்த கனத்தை தாங்கணும். சரிங்களா? அப்போது நான் இது கேட்க வந்த கேள்விகள், நீங்கள் ஐயோ தமிழகம் இரட்டிப்பாயிடுச்சே, இருட்டில் இருக்குதே அப்படின்னு குதிக்கிறீங்களே. இந்த பொள்ளாச்சியில் இப்போ ரீசண்டாக ஏதோ நீதிமன்றங்கள் வழக்கு முடித்து அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குதே. இந்த தீர்ப்புக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதிமுககாரங்க தானே? அதை பற்றி ஏதாவது ஒரு அறிவிக்க விட்டுருக்கீங்களா? நீங்கள் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறீங்களா? ஏன் கள்ள உறவா? 26 கூட்டணி வச்சுக்க தானே அந்த பிளானு சார். பொள்ளாச்சியில் நடந்தும் இதே தமிழ்நாட்டில் தான் சார்.
பொள்ளாச்சியில் நடந்தது அதே பெண்களுக்கு தான் சார். அதை பற்றி பேச அப்படியே உங்களுக்கு வாய் கூசுதோ? வாய் கூசுதா? இல்லை அதை பற்றி பேசினா 26 நமக்கு அப்படியே இந்த இது கூட்டணி வராதுன்னு அப்படியே 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 அப்படி 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 உள்ளுக்குள்ளே வச்சுன்னு அப்படியே மூடின்னு இருக்கிறீங்களா? போருக்கு போகணும் துணிஞ்சிட்டா போருக்கு போகணும், தேர்தலுக்கு வரணும் தீர்மானிச்சிட்டா தேர்தல் வரணும், பொது வாழ்க்கைக்கு வரணும், மக்களை சந்திக்கணும். கேரவனில் இருந்துட்டு போகிற மாதிரி இல்லை சார் இது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் எம்ஜிஆர் அம்மன் எம்ஜிஆர் மாதிரி அப்படியே. இந்த ஸ்வீட் பாக்ஸ் மணின்னு ஒருத்தன் இருக்கிறான் பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு, சாரி அவர் அவன் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் 1 மணி நேரத்துக்கு ஒரு பேட்டி வரும், நான் நிறைய பார்க்குறேன் சேனல்களில். ஒரு பேட்டியில் அப்படியே பயங்கரமாக பேசுவார். வா ஆனால் அவ்வளோ பயங்கரமாக பேசுகிறாருண்ணே. அடுத்த பேட்டியில் அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி இருப்பார். என்ன உங்களை பார்த்து அப்படியே நடுங்குதாமே தமிழ்நாடுமே. ஏன் உங்களை பார்த்து நடுங்கணும்? நீங்கள் நான் அசுரண்ணா உங்களை அந்த மாதிரிலாம் காட்டக்கூடாது சார் மக்கள்கிட்ட. அந்த மாதிரி பத்திரிக்காரங்கிட்டலாம் சொல்லி வைங்க. அப்படியே விஜய் பார்த்தா தெரிச்சு ஓடுகிறார்கள் அப்படின்னா மக்களே பயந்துருவாங்க. ஐயோயோ வரது ஏதோ அணுகுண்டு போலகுதுரா சாமி, நம்மளை போட்டு விட்டு சோழி முடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு. அப்படிலாம் பேச விடாதீங்க. பத்திரிக்காரன் சப்போர்ட் பண்ணான்னா உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் விடுங்க. நான் மக்களின் நண்பன் சொல்லி ஸ்டேட்மெண்ட் விடுங்க. சரியா? ஸ்டேட்மெண்ட் விடாதெல்லாம் இருக்காதீங்க. நீங்கள் எங்கே வேணால் இருங்க, எந்த ஷூட்டிங் வேணாலும் இருங்க. ஜனநாயகனோ இல்லை ஜனநாயகன் இல்லாததோ இல்லை என்னவோ, விஜய் 80, விஜய் 90, விஜய் 100 எது வேணால் இருக்கட்டும். நீங்கள் அந்த நேரத்தில் உங்கள் கையில் ஃபோன் இருக்குல்ல, ஜஸ்ட்டு இந்த மாதிரி என்னை பற்றி இந்த மாதிரி தவறான ரூமர் கிளம்பி வருது, அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் ஒன்று போட்டு விடுங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? அது கூட நேரம் இல்லையா சார்? என்ன சார் பொது வாழ்க்கை உங்களுது? பொது வாழ்க்கைன்னா என்ன? எல்லாம் அர்ப்பணிச்சிட்டு வரணும், அதுதான் பொது வாழ்க்கை. சிலப்போ தெரில, இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு கூட நீங்கள் அடுத்த ஷூட்டிங் சாரி பொது வாழ்க்கைக்கு வருவீங்களான்னு தெரியல, ஆனால் வரணும். வாங்க, நல்லது தான். பொது வாழ்க்கை வாங்க, பொது வாழ்க்கைக்கு வாங்க. அந்த 20 பாக்ஸர் 30 பாக்ஸர் வச்சுக்கிறீங்களா, அதெல்லாம் மாற்றுங்க. உங்களுக்குள்ளே அந்த இடைவெளி வைக்காதீங்க. ஜனங்களுக்கும் உங்களுக்குள்ளே இடைவெளி வச்சான்னு வச்சுங்க, அது ரொம்ப கஷ்டம். மரியாதைக்குரிய கர்ணப்பிரபு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு பிணைப்பு வச்சுக்கினார். அவர் பாக்ஸிங்லாம் வச்சுக்க மாட்டார், அவர் பாக்ஸர்லாம் வச்சுக்கணும். அவர் நினச்சிருந்தா வச்சுருக்கலாம், 50 பாக்ஸர் 60 பாக்ஸர் வச்சுக்கலாம். ஆனால் அப்படி வச்சுக்க மாட்டார். மக்களோட மக்களாக, நண்பனோட நண்பனாக, சக தோழனா, சக பிள்ளையா அப்படி இருந்தார். அந்த மாதிரி வாங்க, அதுதான் பொது வாழ்க்கை. எம்ஜிஆர் சார் காமெடி பண்ணாதீங்க. நீங்கள் அடுத்த எம்ஜிஆர் அம்மா, எம்ஜிஆர்லாம் ஆக முடியாது சார். அதெல்லாம் சும்மா எதுக்கு இந்த மாதிரி சீன்லாம் போட வைக்கிறானுங்க உங்கள் தொண்டருங்க? எம்ஜிஆர் வந்தவொன்னே முதலமைச்சராகிட்டார். எம்ஜிஆர் வந்தவொன்னே ஒன்று முதலமைச்சராக இல்லை. ஏன்னா அவர் நேற்று பிறந்துட்டு அடுத்த நாள் வளர்ந்துட்டு மற்ற நாள் எலெக்ஷனில் பங்கெடுத்து அடுத்த நாள் முதலமைச்சர் ஆகிட்டாரா? அவர் தொண்டு என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு உங்கள் தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுங்க. மரியாதைக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆற்றிய தொண்டு என்ன, என்ன பணி ஆற்றினார், எப்படி இருந்தார், யாரோடு இருந்தார், எப்படி அவர் மேன்மையை வளர்த்து கொண்டார்ன்றதை படிக்க சொல்லுங்கள். புக்கு படிக்க கூட சொல்லுங்கள் சார். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் சார் அவர்களுடைய புக்கெல்லாம் இருக்குது, வாழ்க்கை வரலாறுலாம் இருக்குது ராமாபுரத்தில். உங்களுக்கு தான் போரூரில் கல்யாண மண்டபத்தில் இருக்குல்ல, போரூர் ராமாபுரம் பக்கம் பக்கம் தானே. சாலிகிராமமா எல்லாம் அடுத்தடுத்து தான். சாலிகிராமம், போரூர் எல்லாம் அடுத்தடுத்து தானே. ராமபுரம் எல்லாம் அடுத்தடுத்து.
போய் பார்க்க சொல்லுங்கள் அவங்கள. அவர் எப்படிலாம் தொண்டு ஆற்றி இருக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அதெல்லாம் படிக்க சொல்லுங்கள் சார். சார் எப்போ ஒரு தொண்டனை படின்னு சொல்கிறேன்னா அவன் தான் சார் தலைவன். எப்போ ஒரு தொண்டனை வந்து நீ உன் குடும்பத்தை பாருன்னு சொல்கிறேன்னா அவன் தான் சார் தலைவன். எப்போ ஒரு தொண்டன் உண்மையாக உத்தமமாக இருன்னு சொல்கிறேன்னா அவன் தான் சார் தலைவன். எந்த தலைவன் சொல்கிற பேச்சை தொண்டன் கேட்குறவனோ அவன் தான் சார் உண்மையான தொண்டன். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு தான். பார்த்து நிதானமாக நடந்தேன். ஓகே, பாய்.